உங்களுக்கு பாருங்க, காலை உணவு இனிதாக சூப்பராக ஒரு உப்புமா வித் தேங்காய் சட்னி மாமா வீட்டில் கிடா வெட்டுக்காக. ஆமா சாப்பிடுங்க. அங்கே பாருங்க. சொல்லுங்க. உப்புமா சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. உப்புமா நல்லா இருக்கு. எப்படி கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. உப்புமா கூட சூப்பரா இருக்குன்னு சொல்லணுமா? என்னடா இது கொடுக்கா இருக்கு. இனிதே துவங்கியது உப்புமாவுடன் உப்புமா வித் தேங்காய் சட்னி. வாங்க. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா. நீங்க எல்லா நேரத்தையும் பாடுவீங்களா? பின்னாடி வீசி காருக்குட்டி சாப்பிட்டீங்களா? பூவா சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. தோசை தான், எப்பயுமே தோசை தானா? வேற அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பொங்கல் நல்லா இருக்கா? பொங்கலா உப்புமாவா? கெடா விட்டு கூப்பிட்டு மாமா பொங்கல் போட்டார், என்னன்னு கேட்டீங்களா? உப்புமா போட்டுக்கிறாரு. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு அக்கா சரளாக்கா அவர்களை இனிதே வரவேற்கிறோம். அக்கா எவ்வளவு பொறுமையா 3 நாளா விளையாட சீசன் நடக்குது. மாமா கேட்டீங்களா? என்ன இப்பதான் வந்திருக்கீங்க கேட்டீங்களா மாமா? நீ தான் இப்ப வந்திருக்க, நான் நேத்தே வரேன். பாப்பா எப்படி இருக்கு உப்புமா? சூப்பர் சூப்பர். கடா உரிக்கிறது ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், ஒரு வீடியோ. அடைதோ மாமா வீட்டு கிடா வீட்டு கறி விருந்து, மாமாவின் அலைப்பறைகள். எங்க மாமா தங்க மாமா இல்ல வைர மாமா. அக்கா கறி எப்படி வெட்டுறாங்க பாருங்க. நறுக்கு நறுக்கு நறுக்கு. அக்கா இங்க பாருங்க. அக்கா சிரிங்க சிரிங்க. வெட்டுங்க. என்னங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்களா? ஆமா, யூடியூப். கறி விருந்து. குடல் கறி தனியாக, குடல் வறுவலுக்காக குடல் ரெடியா இருக்கு. குடல் கறி, முட்டை, அவிச்ச முட்டை. பார்த்தீங்களா? ஐயா இவர் தான் வந்து முக்கியமான ஒரு ஆள். இன்னைக்கு நம்ம சாப்பிட போற அந்த கறி விருந்துக்கு ஆடை வந்து நீட்டா கிளீன் பண்ணி உரிச்சு எல்லாம் பண்ணவர் இவர் தான். என்ன பண்றாரு? மாட்டுக்கறி தலையை வாட்டுறாரு சூப்பரா. இந்த தலைக்கறிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் உண்டு. என்ன இது குண்டா அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் குண்டா இப்பதான் வச்சிருக்காங்க. அடுப்புல தாளிக்க போறாங்க. எல்லாம் ரெடி. சிக்கனுக்கு ரெடி ஆகுது. எண்ணெய் ஊத்துறாங்க பார்த்தீங்களா? சூப்பரா தரமான இதயம் நல்லெண்ணெய் ஊற்றி சமையல் ரெடி ஆகுது. ஐயா உங்க பேர் என்ன? ராமசாமியா? கடப்பாறையா? ராமசாமி ஐயா. எந்த ஊர் நீங்க? கீரம்பூரா? நாமக்கல் கீரம்பூர். சூப்பர். இவங்க தான், இந்த டீம் தான் எங்க மாமாவோட ரெகுலரான சமையல் டீம். எந்த விசேஷமா இருந்தாலும் இவங்களை தான் கூப்பிடுவார். துபாய்க்கே போனாலும் இவங்களை தான் கூட்டிட்டு போவார் எங்க மாமா சமைக்கிறது. பழைய ஃப்ரெண்டு. பழைய ஃப்ரெண்டா கேட்டுக்கிட்டீங்களா? பழைய ஃப்ரெண்டா எங்க மாமாவுக்கு. அவர் வந்து எங்க விசேஷம் செஞ்சாலும் சரி. எங்க மாமா இதுக்கு முன்னாடி பரமத்தில இருந்தாரு. பரமத்தில இருக்கும்போது இவங்களை தான் வச்சு எல்லாம் செஞ்சாரு. கரூர் வந்தோடனே நான் கூட சொன்னேன், இந்த கரூர்லயே நிறைய சமயக்காரங்க இருக்காங்க, சூப்பரான சமயக்காரங்க இருக்காங்க மாமா, மாதம்பட்டி மாதிரி அவங்கள கூப்பிடலான்னு. ஆனால் எங்கள் மாமா மாட்டேன்ட்டாரு. நோ, இட் இஸ் நாட். எல்லாம் வந்துட்டு எங்கள் ஊர்ல இருந்தா வரணும் அப்படின்ட்டாரு. ஆமாம், சூப்பராக பார்த்தீங்களா? அதுக்காகவே அவங்க வந்து நீட்டாக செய்கிறாங்க. எல்லாம் பாருங்க, ஒன்றா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஜம்முன்னு சூப்பராக எல்லாமே கிடாவெட்டு கறி இருந்துக்கு. இது என்னன்னாக்கா உருளைக்கிழங்கு. ஏன் உருளைக்கிழங்கு அப்படின்னா கறியில் போடுறதுக்கு இல்லை, ஒரு சில மக்கள் வந்து சைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களுக்காக. எங்கள் மாமா நான் செய்கிறேனே, அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறனால அவரே செய்கிறாரு. ஆமாம், நீ எங்கிட்ட செய்கிற, நீ வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு எல்லாம் தூக்கி அவரே வைக்கிறேங்கிறாரு. கடைசியில் நீ ஒன்றுமே செய்யலைன்றுவார். இல்லை மக்களே, நான் நிறைய செஞ்சேங்க பார்த்தீங்களா, அவரே செய்கிறேன். நான் டென்ஷன் ஆயிடுவார். ஓகே, சூப்பர். காலையில் வந்து உப்புமா சாப்பிட்டு மத்தியானம் சமையலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. பாப்பா போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. ஹாய்
ஆமாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ஜம்முன்னு வந்து பாப்பா கூட ஒரு செல்ஃபி. செகண்ட் காஸ்டியூம் என்ன இன்னைக்குள்ள என்ன எத்தனை காஸ்டியூம் இருக்கு? இல்ல இல்ல இன்னொன்னு மத்தியானத்துக்கு போதுமா? ஓகே சூப்பர் தான். ஹாய். காலையில கோயிலில் போய் கிடா வெட்டிட்டு வந்துட்டு அப்படியே காலையில உப்புமா சாப்பிட்டு எங்க மாமா இன்னைக்கு நாட்டு நடப்பு என்ன, இன்னைக்கு யாரு என்ன பண்ண போறாங்க அப்படி நாட்டு நடப்பு பார்த்துட்டு இருக்காரு பேப்பர்ல. மாமா எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிருவார். இவர் மிக முக்கியமான ஒரு ஆள். எதை பத்தி கேட்டாலும் எல்லாத்த பத்தியும் சொல்லுவார் மனுஷன். எப்படித்தான் எனக்கே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். இவர் யாருனாக்க இவர் அவரோட அண்ணன் மூத்தவர். இவர் அதுக்கு மேல காலைல கோயிலில் பார்த்தீங்களா எப்படி சாமி கும்பிட்டாருல அவரே தான் அவர். இவர் எங்க மாமா மரியாதைக்குரிய மாண்புமிகு மாமா பெங்களூர்லேருந்து விசேஷத்துக்காக வந்திருக்காரு. விழாவை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் இவர் தான். பாருங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நானே வீடியோ எடுத்துக்கணும். ஆமாம் வணக்கம் சொல்லுங்க. தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா? அப்பல கடை வெட்டியாச்சா? அண்ணா வாங்க வீரமணிண்ணா, நல்லா இருக்கீங்களா? எங்க மாமாவோட நெருங்கிய நண்பர் வீரமணி அண்ணன். இவர் இல்லாட்டி அவருக்கு ஒரு அணு பரமத்தில எல்லாமே இல்ல பரமத்தில எல்லாமே நீங்க தானே. சூப்பர் மாமா எல்லாம் வந்துட்டாங்களா மாமா? சூப்பர் மாமா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். யார் இந்த குட்டீஸு? அண்ணி அழகி அண்ணி. அண்ணினாலே அழகுதான். பாப்பு ஹாய் சொல்லுங்க. சரி ஹாய். எங்க அண்ணி எடுத்தே ஆகணும். அன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் நான் என் வீட்டுக்காரமா வந்தோடனே எடுக்கிறேன்னு ஒரே இது. காலையிலேயே கோயில் வீடியோ தான் எடுத்திருக்கேன். இப்போ வீட்டில் போய் இப்போ கூப்பிட்டு வந்தேன். அதனால எங்க அண்ணன் பேசுங்க, நல்லா பேசுங்க. அண்ணி சும்மா கல்லன்னு பேசுவாங்க. வீடியோ நல்லா கொஞ்சம் அமைதி அடக்கி வச்சுக்கிறாங்க. அண்ணன் வந்தாருன்னா விட்டு கிழிச்சிருவாங்க. சித்தி வண்டிங்களா கடாவட்டுக்கு வந்துட்டாங்களா? அப்பாயி விழாவின் நாயகி அப்பாய் தான். வணக்கம். பார்த்தீங்களா? வெரி குட். குட் கேர்ள். குட் கேர்ள். எங்க அப்பாயி குட் கேர்ள். சூப்பர். ஒரே வெக்கம் எங்க அப்பாய்க்கு. இன்னைக்கு இருக்கிற லேடிஸ்லாம் யாருக்காவது வெக்கப்பட தெரியுதா? வெக்கம்னா என்னன்னே தெரியாது இன்னைக்கு இருக்கிற லேடிஸ்க்கு. எங்க அப்பாய்க்கு எத்தனை வயசு இன்னும் வெக்கப்படுறாங்க. ஹாய். vlog எடுக்கிறேன் யூடியூப்க்கு. நம்ம A1 TV சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. சூப்பர். நீங்களே எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மாப்பிள்ளை கூட காலேஜில் படிச்ச நண்பர்கள் அவங்க. வெரி வருவாங்க. பார்க்கறதுக்கே எல்லாரும் நல்ல பசங்க மாதிரி தெரியுறீங்க. மாப்பிள்ளை அப்படிதான். தேங்க்யூ, வெரி குட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா சர்ச் மோர் சேனலுக்கு vlog. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மாப்பிளா இவன் நாளை கேட்டுக்கிட்டே இருந்தான். இவன் கேட்கல, இவங்க அப்பா தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். இவன் வந்தால் கலகலன்னு ஜாலியாக உங்களோட விளையாடுவான்ட்டு வர சொன்னார். விளையாடுங்க பார்க்கலாம் எப்படின்னு. மாமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மாமா. மாமா வணக்கம். ஏய் கலைஞருக்கு அப்புறம் இந்த கண்ணாடி உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கு. அண்ணன் வந்துட்டாரா? மாமா செம்ம சூப்பர் மாமா. எங்க பிடிச்சி அண்ணன் கண்ணாடியா? அண்ணன் கண்ணாடி பிடி. அதான் எங்க அண்ணன் கண்ணாடியை வாங்கி போட்டு நீங்க ஸ்டைலா போஸ் கொடுக்குறீங்க. சூப்பர். அதாவது நம்ம கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு அண்ணன் இங்க எப்படி இருக்க வேண்டியவர் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்காரு. இந்நேரம் எப்படி இருந்திருப்போம்? ஆமா, பழையபாளையம் மாரியம்மன் தான். எல்லா பக்கமும் பழையபாளையம் மாரியம்மனுக்கு. ஏன்னா அங்காளம்மன், அங்காளம்மன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஓ பாத்தீங்களா, என்னதான் 1000 பேர் இருந்தாலும் மாமாக்கு அந்த பரமத்திக்காரங்க வந்தாலும் வேலை கிட்டுக்கிட்டுன்னு ஆகுது. அந்த நண்பர்கள் வந்தால் தான் அது வேலையே ஆகும். வெரி குட். பெரிசாமண்ணா எல்லாம் அடி தூளா ரெடி பண்ணிட்டீங்களா? ஆடி சூப்பர். படம் கிடைக்காதா?
வியட்நாம் போய் வந்த என் பிறந்தவ இவன் என் மாப்பிள்ள, அழகு மாப்பிள்ள, தங்க மாப்பிள்ள, எல்லா டைமும் இதே மூட்ல இருப்பான். வெரி குட் பை, எவர் கிரீன். இஸ் மை லவ்புல் மாப்பிள்ள, லவ் யூ. மாப்பிள்ளை நானும் வேற லெவல். மாப்பிள்ள எங்கடா வீட்டுக்காரமா? பாப்பா சாப்பிட்டீங்களா சாமி? பாப்பா சாப்பிட்டியாம்மா? அண்ணே சாப்பிட்டீங்களா? அண்ணி மிக முக்கியமான அண்ணி எங்களுடைய, எங்க டீம்லயே சீனியர் பர்சன் எங்க அண்ணி தான். தேங்க்ஸ். எங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியோ போங்கடான்னு தெளிவிச்சு விட்டாங்க எங்களே. எங்க அண்ணி எங்களுக்கு பெரிதும் உறுதுணை. பாப்பே ஹாய், எப்படி போயிட்டு இருக்கு விசேஷம்? அண்ணே என்னோட இன்னொரு அண்ணன், அன்பா அண்ணன் சிவனேசன் அண்ணன். பேருக்கு தகுந்த மாதிரியே இருப்பாரு. சிவனேசன், சிவனை நேசம் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன். நன்றி. அப்பாயி உட்காந்துருக்காங்க அண்ணன். சிவனேசன் அண்ணனோட அண்ணி இவங்க தான், பார்வதி இவங்க தான். மாப்பிள்ள யாரு இவங்க? சித்தியா? சூப்பர். சித்தினா எனக்கு வந்து அத்தை. சூப்பர். ஹாய் அத்தை, வணக்கம். மாப்பிள்ளையோட பெரியம்மா எங்க அத்தை பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆமா, சூப்பர், சந்தோஷம். எங்க அக்கா சந்தோஷம், மகிழ்ச்சி. விழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே ஹாய். அக்கா யாரு? என்ன குட்டிஸ்க்கு சோறு விட்றீங்க? தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஹாய் ஹாய் பாப்பா. ஹாய். நீங்க எல்லாருமே நம்ம இவன் மாப்பிள்ளையோட யஸ்வந்தோட அக்கா. வெரி குட். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் ஃபார் ஒரு அறிவு. தேங்க்யூ. எங்க மருமக வந்து மாமியாரோட பேசிட்டு இருக்கா. அப்படி பாருங்க, மாமியார் கூட இப்படிதான் கை கோத்து பேசிட்டு இருக்கணும். எவ்வளவு விஷயம். ஆமா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்து இங்க அப்படியே வந்தோன்னா அப்படின்னாக்க, மாப்பிள்ளை வந்து விழாவுக்கு வந்து அவங்க பெரியப்பாட்ட பேசிட்டு இருக்கான். மாப்பிள்ளையோட பெரியப்பா இவர் யாருன்னா இவர் தான் வந்து விழா நாயகன். எங்க மாமாவோட கூட பிறந்த அண்ணன், மூத்தவர், குடும்பத்தோட மிக முக்கியமான ஒரு ஆள். மிக முக்கியமான ஒரு ஆள் நம்ம கபிலன் பெரியப்பா. இவங்க குடும்பத்தோட பேர் எல்லாமே கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியப்படும். எல்லாமே ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இவர் பேர் கபிலன். நான் சொல்றேன், எங்க மாமா இருக்காரு, மாமா இளங்கோவமா, இளங்கோவடிகள், அவரோட பையன், அவர் கூட பிறந்த அண்ணன் உடன்பிறப்பு கபிலன். பையன் பேர் யஸ்வந்த். யார் தெரியுமா? நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர், பினான்ஸ் நிதி அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா. அந்த பேரை வச்சிருக்காரு எங்க மாமாவோட அப்பா. நானே பார்க்கல, உங்களுக்கு அவரோட போட்டோ காமிக்கிறேன், பாருங்க. தொடர்ந்து ஃபுல் வீடியோ பாருங்க. அப்படியா போயிட்டு இருக்கு. இப்போ நான் சாப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னாக்க இங்க வந்து விழாவில் உட்காந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அண்ணி என்ன ஜோக் சொன்னாங்கன்னு தெரியல, எல்லாரும் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணி என்ன ஜோக்? அண்ணி வந்து பேசினாலே ஜோக்கு தான், ஜாலியா இருப்பாங்க. அதான். ஓகே மக்களே, பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நான் மீதி எல்லாம் காமிக்கிறேன். அண்ணி ஹாய் சொல்லுங்க. இதுதான் அண்ணியோட பாசிட்டிவ் வைப்ரேஷன். தேங்க்யூ மக்களே. அடுத்து அப்படியே இங்க வந்தோம்னாக்க, இவன் மாப்பிள்ள, லவ் மை டியர் லவ்புல் மாப்பிள்ளை. ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு இந்த விழாவுக்கு இவனுக்கும் 1% இல்லை, மைனஸ் எதுவுமே சம்பந்தம் இல்லை. ஆனா ஜாலியா வந்துருவான். நம்ம பார்ப்போம் இல்லையா? யாரு
இந்த நேபாளி குறுக்கெல்லாம் காப்போம்ல அந்த மாதிரி. மாப்பிள்ள வந்து எதுவுமே நினைச்சுக்கவே மாட்டான். எங்க எப்ப கூப்பிட்டாலும் 24 hours நம்ம கூட இருப்பான். மாப்பிள்ள லவ்புல் பாய், மாப்பிள்ள மை லவ்புல் மாப்பிள்ள தளபதி அப்படி கூட சொல்லலாம். தளபதின்னு சொன்னது யாருன்னா என்னோட பிறந்தவ மைடியர். இது இவன் ஏன் இப்படி எனக்கு மாப்பிள்ள, இந்த பையன் எனக்கு ஏன் இப்படி மாப்பிள்ள ஆனான்னா அது காரணம் இந்த பையன் அருண். ஒரு சார் இதுதான் மாப்பிள்ள மைடியர் மாப்பிள்ள. ரொம்ப நல்ல பையன், சூப்பர் கியூட் பாய். ஹாய் மக்களே, இவ்வளவு நேரம் விசேஷத்துல இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எனக்கு லைஃப்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். என்னோட மாப்பிள்ள எப்படி சொல்றது அதை நானு, ஐயோ எனக்கு வார்த்தை பேச்சு எல்லாமே அடைக்குது. நான் படப்படம் பேசுறேன். டைரக்டர் இயக்குனர் திரு குணா அவர்கள் கூட வந்து சீசா திரைப்பட இயக்குனர். அது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்து வந்து 3 படம் புக் ஆயிருக்கு மாப்பிள்ளைக்கு மிகப்பெரிய லெவல்ல. எனக்கு சீசா படத்துல பெரிய கேரக்டர் சொன்னாரு, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த படத்துலையும் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப நன்றி இயக்குனர் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா இல்ல நான் மாப்பிள்ளைகிட்ட காலில் தொட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் ஒதுக்குறாரு. இல்ல அந்த இடம் தொடர்ந்து மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அது தொடர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். என் மாப்பிள்ள அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டு சப்போர்ட்டும் இல்லாம தானா கஷ்டப்பட்டு போய் இந்த இடத்துல நிற்கிறாரு மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடணும், நம்ம எல்லாருமே கொண்டாடணும். மாப்பிள்ளைகளோட இன்னைக்கு இந்த ஒரு நாள் இயக்குனர் குணாவுடன் இன்னைக்கு இந்த நாள் கிடாவிட்டு கறி விடுறதுக்கு டைரக்டர் குணா வந்து மிக சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஓகே மக்களே, பார்த்தீங்க நம்ம கூட நம்ம சீசா திரைப்பட இயக்குனர் திரு குணா அவர்கள் நம்ம கூட இருந்தாரு. அருமையா வந்து அவருடைய அனுபவங்களை சொன்னாரு. மிகப்பெரிய விஷயம். ஹாய் தாருணிக்கா, தாருக்குட்டி, ஹாய் தாரு தான் நம்மளுடைய இந்த வீடியோவோட ஹீரோவே எல்லாமே. கிளம்பிட்டீங்களா? அப்படியா? தாரு இங்கே இருங்க, எங்க கூட இருங்க. என்னடாமா நீங்க? தேங்க்யூ டாக்டர், லவ் யூ, பாய், சே பாய், பாய், ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எங்களோட குடும்ப நிகழ்ச்சி. எங்களோட குடும்ப நிகழ்ச்சியில வருகை தரக்கூடிய எங்க அண்ணன், என்னுடைய அண்ணன் ஆரோக்கிய அண்ணன், எங்க எல்லாத்தையுமே முன்ன நின்று வழி நடத்தக்கூடிய அண்ணன். இவர் அண்ணன் வந்து பாலச்சந்தர், ஆனப்பத்தி பாலச்சந்தர் அண்ணன். இவர் பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய எல்லாத்தையுமே எங்களை அருமையாக வழி நடத்துவார். சூப்பராக வந்து குலதெய்வம் கோயில் திருவிழா எல்லாத்தையும் சிறப்பாக வழி நடத்தி செஞ்சுட்டு இருக்காரு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் நம்மளுடைய அம்மன் அருளால் இன்னும் எல்லா நலமும் பெற்று பெருமகிழோட வாழணுண்ணே. எங்களுக்காகவே எப்பயுமே எங்களுக்காக தான் அண்ணன் வாழ்வாரு. சொல்ல தேவையில்லை. ஹாய் மாப்பிள்ள கூட இங்க யாருன்னா அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது நம்ம மாப்பிள்ள அண்ணனோட பாலச்சந்திர அண்ணனுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பையன் மாப்பிள்ள. ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆறு மாப்பிள்ள எல்லாமே எங்களோட சிறப்பா இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. 6 அண்ணன் மற்றும் மாப்பிள்ளை எல்லாம் விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. எங்க அண்ணன் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அப்படி இங்க விசேஷத்துக்கு வந்த மக்களை பாக்குறோம், இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாய், வணக்கம். வணக்கம். நீங்களாம் யாரு? இளங்கோ மாமாவுக்கு நீங்களாம் என்ன வேணும்? மருமகன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த விழா ஏன் பண்ணி இவ்வளவு சிறப்பா இருக்கு? நீங்களாம் வந்ததுனால தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு இருக்கா ரெக்கார்டிங்? அண்ணா யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். கியூட். ஹாய் மேடம், வணக்கம். ஏன்னா யாருன்னு உங்க வீட்டில் சொல்லுங்க. இவங்க எங்க மருமக, எங்க குடும்பத்தோட மருமக இவங்க. ஹாய் பாப்பு, கியூட்ராமா, கியூட்ராமா, தேங்க்யூ. ஹாய், சே ஹாய். டாடி கண்ட்ரி ஃபுட் இல்லைம்மா, இவனெல்லாம் காமிக்கணும்.
அக்கா அக்கா கவிதாக்கா யாரெல்லாம் வந்திருக்காங்க சொல்லுங்க. யாரு உங்க மச்சாண்டார் ஒய்ஃப் அவங்க அப்படின்னு அவங்க பேர் என்ன சொல்லுங்க. உமா ராணி. ஐ சூப்பர் பேரு ராணி. அப்படிதான் கூப்பிடுவாரா? அதாவது உமாராணி அவங்களோட பொண்ணு உங்களோட பொண்ணு. சூப்பர். வேற உமாராணியே பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. வேற யாரும் இல்லை. இவங்க யார் யார்? இவங்கெல்லாம் யார் யார் இருக்காங்க? மச்சாண்டார் ஒய்ஃபு யாரு? இவங்க யாரு? கண்ணகி அக்கா. கண்மணி அக்கா. இவங்க யாரு? மச்சாண்டார் ஒய்ஃபு. செந்திலே வெல்கம் டு கிரேட் கிரில் மேஜிக் ஷோ. என் நண்பன் செந்தில் இங்கதான் எதாச்சியா பாக்குற மக்களே. இந்த நிலைமை இவங்களோட தான். அப்படியா? அப்படியா? பக்கத்து இடமா? அப்ப அது நம்ம இடம். நம்ம இடம் தான். இவங்களுக்கு தர முடியாது விடுங்க. செந்தில் என் ஸ்கூல் மட்டும் எங்க அக்காவுக்கு வந்து கூட ஒர்க் பண்ற பையன். நல்ல பையன், நல்ல மனுஷன். வெரி குட் பாய். சூப்பர். எல்லாருமே நிறைய வாவ் சூப்பர் எக்ஸலென்ட் வண்டர்ஃபுல் மை லவ்ஃபுல் மாப்ள. ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஐயோ என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் உச்சத்துக்கே போயிட்டு என் மாப்பிள்ள யாரு இது? என் பொண்ணோட புதுசே தங்கப்பிள்ள, என் மாப்பிள்ள, என் மச்சான், என் மாப்பிள்ள ரவி மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம். எங்க பாப்பா வந்திருக்கு அப்படியா? சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் மக்களே. பாருங்க மக்களே, இங்க உலகத்துல வேற எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய காட்டவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஆமா, என்னை விட நல்ல மாப்பிள்ள. மை லவ்ஃபுல் மாப்பிள்ள. ஐ லவ் யூ. விழாவிற்கு பிறகு இந்த இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டு பையன். கியூட்ரா, ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஹாய் சொல்லு. ஹாய் சே ஹாய். மாமா, எங்கள் மாமா இவரு தான் ரொம்ப முக்கியம். சிறப்பாக நடக்குதுன்னா இதுக்கு மிக முக்கியம் இவர் தான். ஏன் அப்படின்னாக்கா வந்து இவர் எங்கள் மாமா வந்து இப்போ நல்லா தெரியுதா பாருங்க. என்னன்னாக்கா இன்னைக்கு விழாவில் கெடா வெட்டி கொண்டு வரதுக்கு குலதெய்வம் கோயிலில் எல்லாம் பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு சரவண மாமா. ரொம்ப சந்தோஷம். மாமா எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பாரு. ஏன்னா எலக்ட்ரிஷியன் வேலைனா எல்லாம் பிரைட்டாக லைட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி விழாவையும் பிரைட்டாக பண்ணி கொடுத்தாரு. நன்றி மாமா, நன்றி நன்றி நன்றி. அப்படியா? ஹாய் வணக்கம் மாமா. யாருன்னு சொல்லுங்க. அப்படியா? ஹாய் பாப்பா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஹாய் பாப்பா, ரொம்ப சந்தோஷம். மாமா வீட்டு விசேஷத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இவ்வளவு தூரம் வருகை தந்து விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மனசார நாங்க வாழ்த்து சொல்றோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு விழா சிறப்பிக்குது? எதனால சொல்லுங்க. நீங்க வந்ததுனாலதான் பாப்புல, நீங்க வந்ததுனாலதான். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாப்பு தங்கப்புல ஹாய். என் மாப்பிள்ள மை லவ்ஃபுல் மாப்பிள்ள. நான் சொன்னேன் இல்லையா மக்களே, நான் சொன்னேன் இல்லையா மை லவ்ஃபுல் மாப்பிள்ள. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இப்போ இல்லை 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 மாப்பிள்ள, சத்தியமாவே நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு மாப்பிள்ளைக்கான நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். எதை வேணாக்கள் நான் என்ன வேணா செய்கிறேன். என் உயிரை தவிர நான் உயிரோடு இருந்தனா தான் உங்களுக்கு செய்ய சொல்லுவேன். என் மாப்பிள்ளைக்காக என் உயிரையும் கொடுப்பேன். நான் அந்தளவுக்கு என் மாப்பிள்ளை நான் லவ் பண்ணுறேன். நல்ல பையன். ஏன்னா எங்கள் பிள்ளைய பார்த்துக்கிறது அது ஒன்றே போதும் எனக்கு. வேற ஒன்றும் தேவையில்லை. சந்தோஷம். எல்லாம் செய்வேன் நான் என் மாப்பிள்ளைக்காக. ஹாய் பாப்பு. பாப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய். சாப்பிட்டீங்களாம்மா? தேங்க்ஸ் டாமா, தேங்க்ஸ் டாமா. அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா? இவரு என்னோட அண்ணன், மிக முக்கியமானவர். ஆனா என்ன மக்களே அப்படின்னாக்க இவர் அதிகமாக நான் காமிச்சதில்லை என்னோட வீடியோவில். இன்னைக்கு காமிக்கிறேன். அண்ணன் வந்து எப்பயுமே அமைதியாக இருப்பார். அண்ணன் பேர் வந்து காந்தி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக கரெக்டாக இருப்பார் மக்களே.
அது என்னன்னா எனக்கு நான் நினைப்பேன் அது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் அப்படிங்கிறது இவரை பார்க்கும்போது நான் பழகிக்குவேன், புரிஞ்சுக்குவேன். ரொம்ப நன்றிங்க, நல்லதுண்ணே. இல்லைண்ணே, உண்மையாலுமே அப்படி இருக்கணும், நல்லது. நன்றிங்கண்ணே. மக்களே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில். அடுத்து இங்கே மாப்பிள்ளையை இப்போ காமிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு இந்த விழா சீரும் சிறப்பும் நீட்டாக நடக்குது. முக்கியமான காரணமே மாப்பிள்ளை தான். ஆமாம், உண்மையாலுமே. ஏன்னா எங்கே ஒரு விசேஷம் எதுனாலுமே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த மேனேஜ்மெண்ட்டு அதை வந்து கவனமாக செய்யணும். மாப்பிள்ளை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அழகாக வந்து ஃபுட்டு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்தான் மாப்பிள்ளை. அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் மாப்பிள்ளை. படிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்ட் டைமாக நீட்டாக மேனேஜ் பண்ணி இந்த சர்வீஸ் டீமை ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணான். வெரி எக்ஸலண்ட் மாப்பிள்ளை. தேங்க்யூ, லவ் யூ மாப்பிள்ளை, லவ் யூ. அப்படியே பார்த்துருக்கீங்க. அப்படியே எங்கள் மாமா உட்காந்துருக்காரு. அண்ணி இருக்காங்க. அண்ணி இந்த வணக்கம். அன்னைக்கு நான் வணக்கம் மட்டும் தான் சொல்லுவேன். வணக்கம். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு வரோம். ஆஹா, எல்லாருமே சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. எனக்கு சோறு இருக்கா இல்லையா அண்ணே? அன்பு அண்ணன் வீரமணி அண்ணன். ஐயோ, எனக்கு சோறு இருக்கா அண்ணனே தெரியலையே. ஏதோ ஒன்று இருக்கிறத வெறும் ரசஞ்சோறு சோறு இருந்தாலும் இல்லாட்டி சாப்பிடுவேன் நான். எனக்கு சோறு இருக்கா இல்லைன்னு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என்னை காப்பாற்றுவார். என்னை காக்கும் தெய்வம் அன்பு அண்ணன் வீரமணி சமையல் மாஸ்டர் இருக்காரு. ஆமாம், ராமசாமி அண்ணன். அவர் பாருங்களேன், அவர் சமைச்ச சோறை விட்டுட்டு மக்களே பார்த்துட்டு இருக்கீங்களா? இவர் தான் வந்து சமையல் மாஸ்டர் அண்ணன் அந்த அக்கா. இவங்க தான் அந்த டீமோட ஹெட்டு, சமையல் ஹெட்டு. இவங்க சமைச்ச சோறை விட்டு அண்ணன் ஐஸ்கிரீம் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்கள் மாமா நான் முன்னே சொன்ன மாதிரி துபாயே போனாலும் இவங்கள வச்சு தான் சமைப்பாரு. இதான் இந்த அக்கா. இவங்க யாருன்னு தெரியுதா மக்களே? பார்த்தீங்களா? இந்த அக்கா தான் வந்து காலைல கறி வெட்டினாங்க, சூப்பராக வெட்டினாங்க. பார்த்தீங்களா? சும்மா சின்னதாக சும்மா செம்ம சூப்பராக. அவங்க தான் இவங்க. நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. பந்தி முடிஞ்சு நான் என்ன சாப்பிட உட்காரல, இவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. என் கூட வந்து உட்காந்தவங்க எங்கள் மாமா, எங்கள் அண்ணன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். மக்களே, மாமா சாப்பிட்டீங்களா? எனக்கு சங்கர் மாப்பிள்ள வெரி குட் பாய். அவ்வளோதான், நம்ம தான் எல்லாமே. மாமா சூப்பர். மாமாவே நேரில் வந்து விருந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காரு. ஒரு இலையாக பார்த்து பார்த்து வைக்கிறாரு. மோகன் மாமா மோகன் மாமாவுக்கு சொல்லு. ஆமா உட்காருங்க. நீ இப்ப சொல்றது முன்னாடி சொல்லிருக்கேன். ஓகேவா? சூப்பர். கதம் கதம் கதம். வாவ். ஓகே. ஹாய் மக்களே, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம வந்து மாமாவோட கடாவட்டு கறி விருந்து போயிட்டு இருக்கு. கறி விருந்துக்கு வந்திருக்காங்க மாமாவோட நெய்பர் கம் பேங்க் மேனேஜர். ஆமாம், இன்னைக்கு நேஷனல்ல இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பேங்கோடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர். ஆமாம் ஆமாம், அது எது நீங்கள் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆமாம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அரைவல். நன்றி. சூப்பர். இவங்க யாருன்னு நீ கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆமாம் மேடம், ரொம்ப நன்றி. ஹாய் ஹாய் ஹாய். சூப்பர். உங்க பேர் என்ன? பேர் என்ன? செல்லக்குட்டி பேர் என்ன? செல்லக்குட்டி பேர் என்ன? சபரியா.
சபரியா கியூட் பாய். தேங்க்யூ சொல்லுங்க. யார் யாரெல்லாம் வந்தீங்க? யார் வந்தீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க அப்பா அம்மாலாம் வந்தீங்களா? அண்ணா எங்க போயிட்டாங்க? சபரியா? சபரி குட்டியா? பாருடா டேய், சபரியா? சூப்பர் கியூட் பாய். அடி தோல் பிஸியா ஃபோன் பேசிட்டு இருக்காரு காலைல வந்ததுல இருந்து பாத்தீங்களா? அக்கா எல்லாம் சாப்பிட்டீங்களா? வெத்தலை பாக்கு போட்டீங்களா? வெத்தலை பாக்கு போட்டீங்களா? போட்டீங்களா? சூப்பர், இப்படிதான் இருக்கணும். ஹாய் பாப்பு, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? உங்க பாலா தண்ணி குடிக்கிறீங்களா? பாப்பு பேர் என்ன? ஆட்டாட்டே தம்பி குட்டி குட்டி. இது யாரு? இது யாரு? அண்ணாவா? அண்ணாவா? அண்ணா பேர் என்ன? சொல்லுங்க. ஹாய் அண்ணா பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என்ன ஒண்ணு? ரித்திஷ். தம்பி பேர் என்ன? சபரியா? கியூட்ரா கியூட்ரா, அழகு. அப்பா பேர் என்ன? வீரமணி. சூப்பர் ராகண்ணா, சூப்பர் ராகண்ணா, அழகு அழகுடா குட்டி. தேங்க்ஸ்ண்ணா, அழகா பேசுறாங்க பசங்க. மை டியர் சன், என்னோட அண்ணா பையன், என்னோட அறிவண்ணா பையன், கியூட் பாய், லவ் பாய், நல்ல பையன், ஸ்மார்ட் பாய், பிகாம் படிச்சுட்டு இருக்கான். குட் பாய், ரொம்ப சந்தோஷம், நல்லா படிக்கிறேன். விழா இனிதே நிறைவுறுகிறது. விழா இனிதே நிறைவுறுகிறது. எங்க மாமா வைக்கிறார் எல்லாருக்குமே. ஆமா, ஏன்னா இன்னைக்கு இந்த கெடா விட்டு கறி விருந்து யாருக்காக? கெடா விட்டு கறி சிறக்க காரணம் யாரு? இவங்க தான். சூப்பரா வந்து கெடா வந்து நீட்டா வெட்டி சமைச்சு நீட்டா பண்ணி கொடுத்தாங்க. இந்த அக்கா சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, எல்லாம் பண்ணாங்க. இந்த கெடா வெட்டு யாருக்காக? யாருக்காக? இது யாருக்காக? யாருக்காக? என் மாப்பிள்ளைக்காக. மைனர் குஞ்சு, மைனர் குஞ்சு என் மாப்பிள்ளைக்காக தான் இந்த விசேஷமே, என் மாப்பிள்ளைக்காக. ஸோ அவன் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவன் ஜனாதிபதி ஆகணும், நான் மினிஸ்டராகி அவனுக்கு ஓட்டு போடணும். ஆமாம், எங்கள் மாமா வந்து விழாவை இணைதே சிறப்பிச்சாரு. யாருக்கு என்ன வேணும் எல்லாம் செய்கிறாரு. மனசார சூப்பராக கடா வெட்டினாரு. மனசார 3 கடா, சிக்கனு, விருந்து எல்லாம் சிறப்பாக செஞ்சாரு. விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் மாமா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னவா? விழாவுக்கு வருகை தந்து சிறப்பிச்ச நம்மளுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே எங்க மாமா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நெஞ்சார்ந்த நன்றிகள். இனிதே இதோட இந்த எபிசோட் முடியுது. நன்றி, வணக்கம் மக்களே. டாடா தவேசியோ. அடுத்து வேற ஒரு உங்க அண்ணன் சந்திக்கிறேன். நம்மளுடைய நம்ம A1 TV சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டாடா பேசியோ. லவ் யூ ஆல் மக்களே.